நண்பர்களே, இன்னைக்கு என்ன நம்ம வீட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் நான் சொல்ல, நீ சொல்றியா? பாயாசம். சொல்லுங்க அப்ப. பாயாசம், அப்புறம் கிண்ணத்தை ரெடியா எடுத்து வச்சாச்சு. அவ்வளவுதான். இன்னொன்னு அப்பா வாங்கிட்டு என்ன சொல்லுது தெரியுமா? இன்னைக்கு என்ன நாள்? ஏன் லீவு? தைப்பூசம். அப்படி சொல்லு. இன்னைக்கு தைப்பூசம் நண்பர்களே. தைப்பூசம் வச்சு நம்ம வீட்டில் இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான இனிப்பு வகைய உணவு தான். அப்பளப்பூ, இனிப்பு பாயாசம், பால் பாயாசம். இது யாருக்குன்றது பார்த்தீங்கன்னா, என் அருமை பொண்டாட்டி முத்துலட்சுமி கிட்ட பாயாசம் நண்பர்களே. அடடடடடடா, ஆவி பறக்க பறக்க பாயாசம் நண்பர்களே. நண்பர்களுக்கு வரு ஆவி பறக்குது. அவ பாயாசம் கிட்டத்தில் ஜூம் பண்ணுறா வருங்க. வெக்கமா இல்லையா? நேற்று நைட்டு சப்பாத்தி, ஏமா அதை எடுத்துருவாப்பா. அந்த சப்பாத்தி எடுத்துருவாங்க. இருக்கு சப்பாத்தி, தயவு செய்து எடுத்துருவா. உனக்கு கையெடுத்துக்கு ஒரு தகப்பில் எடுத்துடா. நண்பே, பாயாசம் இதெல்லாம் நல்லாத்தையும்ன்றா. நேற்று நைட்டு போட்டிருந்தான் நண்பர்களே. இந்த சப்பாத்தி போட்டு இந்த சப்பாத்தி எடுத்துட்டு விட்டா காலி எல்லாரும் காலி. நம்ம இங்கே வருங்க, இங்கே வர சவுண்டா பாருங்க நம்மள பாருங்க. இது பேர் சப்பாத்தியா? இதை சாப்பிட்டா எப்படி நம்மள உயிர் வாழ முடியும்? இங்கே பாருங்க. எனக்கு என்னமோ இவளுக்கு எல்லாமே நல்லா சமைச்சாலும் இந்த சப்பாத்தி மட்டும்தான் அவனால் செய்ய முடியல. அது ஏன்னு தெரியல. அதனால அவளுக்கு சப்பாத்தி செய்வது எப்படின்னு சொல்லி தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே. கையெடுத்து கும்பிடுக்கிறேன். என்ன சாமி? சப்பாத்தி அம்மாவுக்கு செய்ய தெரியல. மற்ற குழம்புலாம் சூப்பரா செய்யும். இங்கே பாருங்க நம்மளே, பாயாசம் அப்படியே உங்களுக்கே எச்சி ஊர் நண்பர்களே. அப்படியே ஆவி பறக்குதான் நண்பர்களே. இங்கே வரும் கிசுமிசு பழம். இதுக்குள்ள என்ன இருக்கு? அதுக்குள்ளவே ஒரு சீக்ரெட் இருக்கு. என்ன தெரியுமா நண்பர்களே? இதுதான் சிகிர்தண்டா, மதுரை. அதனால எந்த ஏரியாப்பா? விளக்கு தூணு. சிகிர்தண்டா வாங்கிட்டோங்க. 4 இருக்கு நண்பர்களே. 1 2 இது 3 இது வந்து ஃபேமஸ் சிகிர்தண்டா. அதாவது மதுரையில் ஏகப்பட்ட நிறையா ஃபேமஸ் இருக்குது. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை ஃபேமஸ் இருக்குன்னா அது விளக்குத்தூணில் அந்த கடையிலே மெயின் பிரான்ச்லேயே வாங்கினதான் நம்ம சிகிர்தண்டா. ஃபேமஸ் சிகிர்தண்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நம்மள அடித்து சொல்கிறேன், உறுதியாக சொல்கிறேன். ஆனால் என்னதே இந்த சிகிர்தண்டா இருந்தாலும் என் பொண்டாட்டி வச்சு பாயாசுக்கு ஈடு இணை ஆகாது நண்பர்களே. அதை நான் ஒத்துக்கிறேன். அப்படி அப்பளப்பு நொறுக்கி போட்டு எங்க பாருப்பா, இது அம்மாக்கு, இது எனக்கு, இது அக்காக்கு, இது அப்பாக்கு. இல்லை எனக்கு கூட நம்ம கூட தின்னுங்க. நீ கூட சாப்பிடுங்க, எனக்கு கூட வேணாம். அண்ணாக்கு அப்பாக்கு நம்மள எப்படி சாப்பிடுனா, இது முதல் பாயாசத்தை முதல் ஊற்றி நண்பர்களே. இது யாருக்கு வேணும் பாயாசம்? இது மதுவுக்கு. மது பாரா இது பாயாசத்தை விருதா சாப்பிடக்கூடாது நண்பர்களே. இதை வச்சு ஒரு அப்பளப்ப அப்படி நொறுக்கி போட்டு இப்படி ஒரு கிண்டி விட்டு சாப்பிட்டு ஒன்று போதுமா? என்ன வேணும்டா? போடுறா சாப்பிட்றா தங்க பிள்ளை. நொறுக்கி போட்டு இப்படி கலந்து கலக்கி கொஞ்சம் இன்னும் வேணும் ஊற்ற பாயாசம். சூப்பராக இருக்கும்ல தங்க பிள்ளை. சாப்பிட்ற என் தங்கமே. அடுத்து அக்கா கொடுத்துவோம். அக்கா கோவப்பட்டுரும். அப்படியே மணக்க பாயாசம் நண்பர்களே. இந்த உலகத்திலேயே யாரும் செய்ய முடியாது என் பொண்டாட்டி மாதிரி. நான் அடித்து சொல்லுவேன். சுடுதா அப்போ ஊதி சாப்பிட்றான். இது என் தங்க மகளுக்கு, மூத்த மகளுக்கு சருமிக்கு. இர்ரா இந்த மாதிரி பாயாசம் யாரும் சாப்பிட முடியுமா? உலகத்திலேயே முடியாது எங்கள் குடும்பம் மாதிரி. தாண்டா மீசமணி குடும்பம் பண்ணுறது. என்ன சாமி? மீசமணி பயலுகடா, மதுமிதா வாயை கொஞ்சம் மூடிட்டு சாப்பிடுங்கடா. ஓகேந்தா? ஓகேவா? சூப்பராக இருக்குது. நீங்கள் சாப்பிடுங்க. அப்படி 2 மணிக்கு சாப்பிடுங்க. இது யாருக்குடா? என் அருமை பொண்டாட்டி முத்துலட்சுமி. அவள் செஞ்ச பாயாத்த அவளே சாப்பிடட்டும் நண்பர்களே. பாதிய அது கொடுக்கல மரியாதை இருக்காது. இரு நீங்களாம் சாப்பிட்டது மிச்சம் தான் அப்பா சாப்பிடுங்கண்ணா. எனக்கு என்ன அவசரம்? உங்களை விட எனக்கு என்ன வெளியாது? நான் வெளியிட்டு பாவம் அம்மா இப்படிலாம் சொல்லக்கூடாது.
எக்கல் எப்படி இப்படி நொறுக்கி சாப்பிட்ணும். எக்கல் அடே அப்படி சிரிப்பை பாரியா பொண்டாட்டிக்கு. அப்படி நீயே கிண்டிக்கத்தான் இந்தத்தான் உனக்கு வச்சுட்டு தங்க வச்சுறேன். ஓ வை அவள் சாப்பிட்டுக்குருவா. கேமரா ஆடிடும் விடு, ஓ வேலையை பாரு. இது எனக்கு அப்பாவுக்கு என்ன சொன்னேன். சார் கடைசியில் இருக்க அந்த பருப்பு இருப்பு எல்லாம் உள்ளே விழுகுது. பாதாம் பருப்பு, கிசு பழம் எல்லாமே வருது. போதும்டா தங்கப்பிள்ளை சாப்பிட்றா. எனக்கு போதும்ல, சின்ன அப்பளை போதும் எனக்கு. இந்த என்ன அப்பளப்பு இது சரியாக வேகலையோ. நீ சாப்பிடு, என்ன போதும். உடனே ஆக்ஷன் பண்ணுவீங்க, என்ன போதும். நான் உழைக்கிறதே உங்களுக்காக தான். டக்குன்னு சாப்பிடுங்க. ஆஹா சுடுதான். இப்போ பாரு அப்பா சாப்பிடும் பாரு. 100% சூப்பராக இருக்குது. அடுத்து சுகர் நான் எடுத்துப்போம்மா. அது ஆறட்டும். சுகர் தானே குடி. எப்படி சரி அப்பா குளிக்க தரேன். சூப்பராக இருக்குது சுகர் தண்டா. அப்படியே குள்ளுன்னு இருக்கு. குடிங்க அம்மா குட்டியா குடிங்கடா. எனக்கு சிகர் தண்டா ரொம்ப பிடிக்கும் நண்பர்கள. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. நீ அப்புறம் குடி. இந்த இது அன்பு மனைவி. இதை தொடக்கூடாது, என் முன்னாடிக்குதே. தைப்பூசத்தை முன்னிட்டு நம்ம வீட்டில் சுத்தமான வெஜிடேரியன் இன்னைக்கு. ஆமாம் நம்மள அருமையான ஒரு பால் பாயாசமும் அருமையான ஒரு சிகர் தண்டாவும் தான் இன்றைக்கி நம்ம வீட்டில். குடிப்பா போதும் பாயம் சாப்பிட்றேன். இது கூலிங்காக இருக்குது, இது சுட இருக்குது. அப்பா உனக்கு கூலிங் பிடிக்குமா இல்லை சூடு பிடிக்குமா? எனக்கு ரெண்டுமே ரெண்டு கண்ணு தான், ரெண்டுமே பிடிக்கும். உனக்கு என்ன பிடிக்கும்? அப்படியா? அப்போ சுட தின்னுதா தின்னு. எனக்கு சுடு தண்ணி பிடிக்கும். சூப்பரா பிஸ்மி பாதாம் பழம் சாப்பிட்றா. நண்பர்கள் தயவுசெய்து என் பொண்டாட்டிக்கு அந்த சப்பாத்தி எப்படி செய்முறைச்ச மட்டும் அந்த விளக்கத்தை மட்டும் தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்க. உன் கையெடுத்து கும்பிட்றேன். மற்றபடி அவளை குழம்பு வைக்கல யாரும் அடிச்சுக்கிறோம். புளி குழம்புலாம் வச்சு அவள் பிச்சுருவா. சாம்பார், ரசம், மோர், தட்டைப்பயிறு குழம்பு, ஒச்சப்பயிறு குழம்புலாம் அவள் ஸ்பெஷலிஸ்ட்டு. மட்டன், சிக்கன் எல்லாம் பண்ணுவாள். இட்லியும் அதே மாதிரி அவளுக்கு அந்த அந்த சேர்மானெல்லாம் சேர்த்து ஆட்ட தெரியாது பாவம். அதனால் இட்லி கொஞ்சம் அதை கற்றுக்கிறணும். அதை நான் கமெண்ட் சொல்லிடுவா. சொல்லவாப்பா இட்லியோட ஒரு சில நல்லா சமைச்சிருவான். இந்த பாருங்க, இதை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணால் அவன் நல்லா பெரிய சமையல் ஆயிடுவான். ஓகே, வேறு என்ன சொல்லணுமா? நீ எதுவும் சொல்கிறியா? எல்லாருக்கும் தைப்பூசம் நல்வாழ்த்துக்கள் சொல்லிடு. எல்லாருக்கும் நல்வாழ்த்துக்கள். எல்லாம் நல்லா இருக்கு. சாமி கும்பிடு. சாமி எல்லாரும் நல்லா இருக்கணும். நம்மளும் அதோட நல்லா இருக்கணும். நம்ம வீடியோ ஓடணும். எங்கே ஓடணும்? நம்ம தான் எந்திரிச்சு ஓடணும். ஓடாது, நம்ம தான் எந்திரிச்சு ஓடணும். அது ஓடுதோ ஓடலையோ நம்ம ஓடிக்கிட்டு இருப்போம். சரியா? என்னைக்கு ஓடுதோ ஓடட்டும். மற்றொரு வீடியோவில் உங்களிடம் விடைபெறுவது யாரு? பயமில்ல. மற்றொரு வீடியோவில் உங்களிடம் விடைபெறுவது மதுரை மீசமணி. எல்லாரும் ஹெல்மெட் போட்டு வண்டியை வைக்கணும். ஓகே, மற்றொரு வீடியோவில் உங்களிடம் விடைபெறுவது மதுரை மீசமணி மதுமிதா. எல்லாரும்
ஹெல்மெட் போட்டு வண்டி வண்டி ஓட்டுங்க. ஓட்டுங்க எல்லாரும். ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. சொல்லு. அம்மா. சு 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 பாய்.